கண்ணாடி கைடு இங்கதான் இருக்கானா? டேய் டேய், இப்ப எதுக்குடா அழகா ட்ரெஸ் பண்ணி அடியால விட்டு கூட்ட சொன்ன? சாரிடா மச்சான், நேத்து ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டா. போதும், ஓவர் ஆக்டிங் உடம்புக்காகாது. என்ன விஷயம் சொல்லு மச்சான். யாழ் இருக்கால, அவ கோயிலுக்கு வந்திருக்காடா. அவகிட்ட எப்படியாவது என் லவ் சொல்லிடுடா. உன் லவ் நான் ஏன்டா சொல்லணும்? இல்லடா மச்சான், எனக்கு யாருக்கிட்டையும் ஐ லவ் யூ சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நீனா ஊர்ல பல பேர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி செருப்படிலாம் வாங்கியிருக்க. அது மட்டும் இல்லாம உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணை எதுவுமே கிடையாதுடா. நீ ஒரு சொர்ணை கிட்டவும் மச்சான். போதும், பல்பு வாங்கினத பப்ளிசிட்டி பண்ணாத. இப்ப என்ன உன் லவ் சொல்லணும், அவ்வளவுதானே? கூட சொல்றேன். ஆனா ஒண்ணு, என்னோட லவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், உன்னை எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. உனக்கு லவ் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்டா என்னையே பிடிக்காம போகும்? நான் அழகா இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், இதை விட வேற என்னடா தகுதி வேணும்? டே தம்பி, பொண்ணுங்க லவ் பண்றதுக்கு இந்த தகுதி எல்லாம் போதாதுடா. சரி, வேற என்ன வேணும்? உன்கிட்ட பைக் இருக்கா? இல்ல. ஐபோன் இருக்கா? இல்லடா. உன் பேங்க் அக்கவுண்ட்ல பணமாச்சு இருக்கா? இல்லடா. இல்ல தம்மு, தண்ணி, கஞ்சா இந்த பழக்கம் ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லடா. ஏண்டா டேய், லேடிஸ்க்கு பிடிச்ச எந்த பழக்கமும் உங்ககிட்ட இல்லையே. எந்த பொண்ணு தாண்டா உன்னை லவ் பண்ணும்? இவனே ஏதோ புதுசா சொல்றான். டேய், அதெல்லாம் என்கிட்ட இல்லதான்டா. ஆனா நல்ல மனசு இருக்கு, நீ போய் அவகிட்ட சொல்லு. இந்தா போய் தொலைறேன். இவனுங்களாம் சொன்னா எங்க புரிஞ்சுக்கிறானுங்க? கருப்பி வேற இருக்காளே. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா? இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு? ஏய் இருடி, கோவப்படாத. தேங்க்ஸ்ங்க. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி போ. வாங்க. சொல்லுங்க. சலீமும் அனார்கலியும் லவ் பண்ணாங்களாமே. இதை சொல்லதான் கூட்டிட்டு வந்தீங்களா? அது பழைய கதை. லைலா மஜ்னு காதல பிடிச்சிட்டாங்களாமே. அது முடிஞ்ச கதை. கமல் அரசியலுக்கு வந்துட்டாருன்றாங்க. விஷயத்துக்கு வரமாட்டானே. உங்களுக்கு என்ன தாங்க வேணும்? ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு நான் உங்களை தப்பா பேசிட்டேன். மனசுல இதை வச்சுக்காம மன்னிச்சிருங்க. நான் எதுவும் மனசுல வச்சுக்கல, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன சொல்ற? நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? இருங்கடா, படத்துல பார்த்தவங்கள பத்தியா கேட்டுட்டேன்டா. போட்டா மூடு, ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். அந்த புக் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடி. மண்டே வரப்போ மறக்காம எடுத்துட்டு வந்துரு. சரி. வீட்டுல எல்லாரும் கேட்டதா சொல்லு. சரி. என்னங்க அதுக்குள்ள ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல தர்ணி, அவங்க அண்ணனுக்கு தெரியாம தான் அவங்க வந்தா. நாளைக்கு அவங்க அண்ணன் ஊர்ல இருந்து வராரு. அவர் வரதுக்குள்ள அவங்க போயாகணும். நான் கிளம்புறேன். வரேன். போயிட்டு ஃபோன் பண்ணு. பார்த்து. பை. யாபுள்ள எப்ப வருவலவ் சொல்ல, ஏம்புள்ள எனக்குள்ள காதல் தந்த நீ மெல்ல. கரும்பாதா இனிக்கிறியே, இரும்பு என்ன கரைக்கிறியே, வைரம் போல மின்னறியே, வைராக்கியம் பண்ணறியே. எப்ப புள்ள நீயும் வந்து என்ன கொஞ்சுவ, எப்ப புள்ள நீயும் என்ன கையில் அள்ளுவ. யாபுள்ள எப்ப வருவலவ் சொல்ல, யாம்புள்ள எனக்குள்ள காதல் தந்த நீ மெல்ல. காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமா. அவங்க வருவாங்களா? எவங்க? அதான் உன் ஃப்ரெண்டு. அப்படியா? அவளையே நீ கேக்குற? என்ன தர்ணி, லவ் பண்றியா? சரி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். சோறு தண்ணி இறங்குலடி, தூக்கம் எனக்கு பிடிக்கலடி, ஓங்குரல கேட்டிடதா தினமும் பொழுது விடியுதடி. எனக்குள் ஏதோ பண்ணுதடி, ஓம் நினப்பு தின்னுதடி, உன்னருகில் இருந்திடவே என் உசுரும் விரும்புதடி. ஆடிப்போன காயம் போல நெஞ்சுக்குள்ளே ஓசா
சொல்ல நானும் வந்தேன் போனதின்னு நீ மாயம் எப்ப புள்ள நீயும் வந்து என்ன கொஞ்சுவ எப்ப புள்ள நீயும் என்ன கையில் அள்ளுவ யாபுள்ள எப்ப வருவல சொல்ல யாம்புள்ள எனக்குள்ள காதல் தந்த நீ மெல்ல. டேய் என் லவ் சொல்ல முடியாம போனதுக்கு நான் தானடா ஃபீல் பண்ணும், நீ ஏன்டா ஃபீல் பண்ற? அது இல்லடா தரணி, எப்படியாச்சும் உன் லவ் நீ சொல்லி ஓகே பண்ணியிருந்தீங்கன்னா உன் லவ் பாலமா வச்சு என் லவ் டெவலப் பண்ணியிருந்திருப்பல. ஆமாண்டா மச்சான், ஐ ரியலி மிஸ் ஹர்ரா. மிஸ்ஸா? அழகா இருப்பாங்களா அவங்க? டேய் நான் என் லவ் அவகிட்ட சொல்ல முடியாம போனது இங்கிலீஷ்ல சொன்னேன்டா, இது கூட வாடா உனக்கு தெரியல? ஏண்டா டேய், 26 எழுத்து தெரிஞ்ச நீ 247 எழுத்து தெரிஞ்ச என்னைய காரி துப்புற. டேய் ஊருக்குள்ள இப்படி தாண்டா ரொம்ப பேர் தமிழை கேவலமா நினைச்சிட்டு தெரியுறீங்க. உங்க எல்லாருக்கு இருக்குடா அப்பு. தம்பி கொஞ்சம் ஏந்திரிங்க. என்னண்ணே? தம்பிகளா, இனிமே இங்க உட்கார்றது விளையாடுறது இதெல்லாம் கூடாது. எல்லாரும் கிரவுண்டுக்கு வெளில போங்க. அண்ணன் இடத்த வாங்கிட்டாருப்பா, சுத்தி வெளியே போடணும், இடத்த காலி பண்ணுங்க. ஏய் எல்லாம் கிளம்புங்க, போடா வெளிய போடா. அண்ணே சும்மா டைம் ஆகுது, போயிடுடா டேய். அனுப்பிச்சு விடுறா. ஏய் என்ன பாக்குறீங்க? போங்கடா. போடா வெளிய போடா. போடா வெளிய போடா. ஏய் கிளம்புன்றல. என்னப்பா பண்ணுறது? என் பொண்ணோட கல்யாணத்துக்காக கந்துவட்டி மகாலியத்துக்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு அந்த இடத்த நான் அடமானம் வச்சேன். இப்போ வட்டியும் முதலமாக சேர்ந்து 3 லட்ச ரூபா ஆகிப்போச்சு. அந்த இடத்த மூக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. எனக்கு வேறு வழியும் தெரியல. அதனால் அவருக்கே அந்த இடத்த நான் எழுதி கொடுத்துட்டேன். ஏதோ இத்தனை நாள் உங்கள் தயவில் நாங்கள் எல்லாரும் அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு வெளில போங்கடா, இனிமேல் இங்கே விளையாடக்கூடாதுன்னா நாங்களாம் எங்கன்னே போய் விளையாடுவோம்? தம்பி, உங்கள் சூழ்நிலையோட என் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. என் நிலைமையை நீங்கள் புரிஞ்சுங்கப்பா. என்னால் எதுவும் செய்ய முடியாதுப்பா. நீங்கள் வேற எங்கேயாவது விளையாடுங்கப்பா. போயிட்டு வாங்க. என்னப்பா சொல்ற? கிரவுண்டை வித்துட்டாரா? ஆமாண்ணே. காலங்காலமா எல்லாரும் அங்க விளையாடிட்டு இருந்த இடம். சின்ன வயசுல இருந்து நீங்களும் அங்கதான் விளையாடிட்டு இருந்தீங்க. அதுக்கு தானே உங்களை பார்க்கலான்னு வந்தோம். என்னை பார்த்து என்ன பார்க்க போகுது? தலைவர் நீங்க மனசு வச்சா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி அந்த இடத்த நாமளே வாங்கி போனேன். அப்படி வாங்கிட்டா அந்த இடம் நம்ம ஊருக்கே சொந்தமாயிடும்னே. எப்படி ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் முக்கியமோ, எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ஊருக்கு கிரவுண்டும் முக்கியம் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. நீ சொல்றது நல்ல ஐடியா தான், நல்ல விஷயம் தான். இதுக்காக ஊருக்காரங்கிட்ட போய் உங்களுக்காக பணத்தை கேட்டேன்னு வச்சிங்களேன், என்னை பார்த்து சிரிப்பாங்கப்பா. ஏற்கனவே ஊருக்குள்ள பல பிரச்சனை இருக்கு, இது வேறையா? என்னால் முடிஞ்சது 1000மோ 2000மோ ஹெல்ப் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்காகலாம் போய் ஊருக்காரங்கிட்ட பணம் கேட்க முடியாதுப்பா. போயிட்டு வாங்கப்பா. இதெல்லாம் போய் ஊருக்காரங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. சரி தலைவர். அண்ணா நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களாண்ணா? உங்களை எங்கேனா தேர்த்து கிரவுண்டுக்கு போனால் விளையாட வேணான்னு சொல்கிறாங்கண்ணே. வேறு எங்கன்னா போய் விளையாடுறது? அண்ணே காலையிலேருந்து சாப்பிடவே பிடிக்கலண்ணே, மறுபடியும் அந்த கிரவுண்டில் விளையாடணுண்ணே. நாங்களாம் சின்ன பசங்கண்ணே, நீங்கள் பெரியவங்க, ஏதாவது பண்ணுங்கண்ணே. கவலைப்படாதீங்கடா, நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக அந்த கிரவுண்டு நம்மளை விட்டு போகாது. சரியா? போய் சாப்பிடுங்க. பார்த்து தைரியமா பேசுங்க. எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் முடியும். சரியா? சரிங்கப்பா. இந்த பணத்தை வழி செலவுக்கு வச்சுக்கோங்க. தைரியமா போங்க, நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. சரிப்பா. சரி. டேய் வாங்கடா போலாம். ஏ அசோக், அந்த பழகடை பயணி வந்து பணம் கொடுத்தானாடா? வரவே இல்லைண்ணே.
சரி அவன் வந்தானா சொல்லு, அண்ணா அந்த இடத்த காலி பண்ண சொன்னேன்னு. சரிண்ணே சரி. சரி நான் வரேன். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்பா. என்ன மனோ பசங்களோட வந்திருக்க? பாதூர் பசங்க அவங்கள பார்க்க கூப்பிட்டு வந்தேன் சார். என்னப்பா விஷயம்? சார் எங்க ஊர்ல விளையாடுறதுக்குன்னு இருந்ததே அந்த ஒரு இடம் தான் சார். இப்போ நீங்க அதை விலைக்கு வாங்கிட்டதால எங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற இடமே இல்லை சார். அந்த இடத்தோட ரேட் என்னன்னு சொன்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம் சார். விளையாட்டு பசங்க விளையாட்டு தனமாக பேசுறீங்க. ஆமா அவ்வளோ பணத்துக்கு எங்கப்பா போவீங்க? சார் சார் எங்களுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களே கொடுத்துறோம் சார். ஒரு வருஷமாவா? சின்ன பசங்க இவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது சார். நீங்கள் எதாவது பார்த்து செய்யுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். நீங்கள் ஏதோ பொது விஷயத்துக்கு கேட்குறீங்க. சின்ன வயசுலேருந்து விளையாடணும் சொல்கிறீங்க. உங்களுக்காக வேணும்னா ஒன்று செய்கிறேன். 10 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே 3 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு இடத்தோட பத்திரம் வாங்கிட்டு போ. இதுதான் என்னால் பண்ண முடியும். நான் போய் பணத்தோட வாங்கப்பா. போங்கப்பா. பத்தே நாள் 3 லட்சம் ரூபா எப்படா புரட்ட போகிறோம்? மச்சான் பேங்க்ல போய் லோன் கேட்டு பார்க்கலாமாடா? எதுக்குடா பேங்க்காரன் போய் லோன் இருக்கா? ஆளப்பாரு. சரி எல்லாரும் வீட்டில் போய் பணம் கேட்டு பார்க்கலாமா? என்னது வீட்லையா? ஏற்கனவே நம்ம எல்லாரையும் தண்டச்சோறும் திட்டிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சோத்திரையை வசத்த வைக்கிறக்கா? டே தரணி, டேய் என்னடா நாங்களாம் பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் அமைதியா இருக்க? இல்லடா கண்டிப்பா நம்மளால முடியும். முடியாதுங்கிறது முயற்சி செய்யாதவனுக்கு சொந்தமானது. நாமெல்லாம் தோக்க போற கூட்டம் இல்லடா, ஜெயிக்க போற கூட்டம். இது ஜெயிக்க போற கூட்டம். இது கலக்க போற ஆட்டம். இது ஜெயிக்க போற கூட்டம். இது கலக்க போற ஆட்டம். இனி கண்ணுல இல்ல தூக்கம். இது லட்சிய வெள்ளோ நோக்கம். உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. உணராமல் எதுவும் நடக்காது. நீ முயற்சி செய்து பாரு, ஒரு முகவரியும் கிடைக்கும். நீ முயற்சி செய்து பாரு, ஒரு முகவரியும் கிடைக்கும். கோடி பணம் இருந்தாலும் கொடுத்து உதவ மாட்டாண்டா. கர்ணம் போல கொடுப்பவன் தாண்டா இறந்த பின்னு நிலைப்பாண்டா. முயற்சி செய்து பார்க்கும் போது முட்டுக்கட்டை போடும் கூட்டம். ஜெயித்த பிறகு தானே உந்தல் காலை வந்து கட்டும். ஊரை கூடி தடுத்தாலும் இந்த கூட்டம் பதுங்காது. பாலி வந்த எங்கள் கோட்டம், வைராக்கியம் எங்கள் நோக்கம். சுறா மீன போல நீயும் எப்பொழுதும் நீந்தி வாழ்ந்து ஜெயிக்க போற. இது ஜெயிக்க போற கூட்டம். இது கலக்க போற ஆட்டம். இனி கண்ணுல இல்ல தூக்கம். இது லட்சிய வெள்ளோ நோக்கம். உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. உணராமல் எதுவும் நடக்காது. நீ முயற்சி செய்து பாரு, ஒரு முகவரியும் கிடைக்கும். நீ முயற்சி செய்து பாரு, ஒரு முகவரியும் கிடைக்கும். 38, 39, 40. டேய் 20,000 தான்டா தேறி இருக்கு. என்ன இவ்வளவுதானா? வசூல் பண்ண வேண்டியவங்கள்ட்ட வசூல் பண்ணியாச்சு. இப்ப மீதி பணத்துக்கு என்னடா பண்றது? டேய் வேற யாரையாவது வசூல் பண்ண விட்டோமா? நல்லா யோசிச்சு பாருங்கடா. தம்பிங்களா இங்கதான் இருக்கீங்களா? என்னண்ணே இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்க.
ஆமாண்ணே, எதுக்குண்ணே சாக்லேட்லாம் கொடுக்குறீங்க? எதுவும் புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா? தம்பி, இந்த நாட்டு மக்களுக்கு நான் என்ன நல்லது பண்ணியிருக்கேன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு? நல்லது பண்றதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்னன்னே சம்மந்தம் இருக்கு? கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு கையில பணம் தான் கட்சி ஆரம்பிச்சிட வேண்டியதானே? இப்போ அதான லேட்டஸ்ட் ட்ரெண்ட். சரி அதை விடுங்க, நீங்க எதுக்கு சாக்லேட் கொடுக்குறீங்க அதை சொல்லுங்க. பா, நம்ம கபாலி என்ன 3வது முறையா கவுன்சிலருக்கு ஜெயிச்சிருக்காரு. அண்ணே சும்மா காமெடி பண்ணாதண்ணே. இன்னும் எலெக்ஷனே முடியல, அதுக்குள்ள கபாலி என்ன ஜெயிச்சிட்டான்னு சொல்றீங்க? தம்பி, நாளையோட நாமினேஷனே முடியுது. இப்போ வரைக்கும் யாரும் எதிர்த்து நிக்கவே இல்லை. அப்போ அண்ணன் ஜெயிச்ச மாதிரி தானே அர்த்தம். காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற பைத்தியக்கார ஜனங்க இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணன் மட்டும் இல்ல, யார் வேணாலும் சிஎம்மும் ஆகலாம், பிஎம்மும் ஆகலாம். உங்க சாக்லேட்டும் வேணாம், உங்க சங்கத்தும் வேணாம். நல்லபடியா நீங்க போயிட்டு வாங்கண்ணே. உங்களால திருத்தவே முடியாது. அவனுக்கு கிடைக்காங்க, வாங்கின நம்ம வேலையை பார்ப்போம். மச்சான், கபாலின்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. அவர்கிட்ட நம்ம போய் டொனேஷன் வாங்கவே இல்லையே. டேய் ஆமாண்டா, வாங்கடா போலாம். டேய் அந்த ஆள்கிட்ட போய் டொனேஷன் கேட்டோம்னா சல்லி பிச தராதுடா. அவங்கிட்ட பணத்தை வேற மாதிரி தான் திறக்கணும். என்னது, கபாலி எடுத்து கவுன்சிலர் இருக்கா? டேய் தரணி, வானத்தில் ஒரு ராக்கெட் எடுத்து ஏன்டா கோணத்துக்குள்ள விட்டுக்கிட்டு? டேய் ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதுல இது வேறையாடா? டேய் அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சு இப்ப நேர்லயே வந்துருவான்டா. டேய் நேர்ல வந்துருவான்ல, நேர்லயே வந்துட்டான்டா. அண்ணே கபாலி அண்ணே, அண்ணே கபாலி அண்ணே மன்னிச்சிருக்கனே, என் ஃப்ரெண்ட் தானே மன்னிச்சிருக்கனே. அண்ணே நான் வாபஸ் வாங்க சொல்லிருந்தேன். அண்ணே தெரியாம பண்ணனே, என் ஃப்ரெண்ட் அண்ணே. அண்ணே விட்டுங்க அண்ணே, கால்ல விடுங்க அண்ணே. அண்ணே கால்ல விட்டுங்க அண்ணே. அண்ணே என் ஃப்ரெண்ட் அண்ணே. அண்ணே கபாலி அண்ணே, கபாலி மாதிரி தெரியுது. நல்லா பாறா. டேய் பயத்துல பாக்குறவங்க கபாலி மாதிரியே தெரியுறாங்கடா. டேய் ப்ளீஸ் ராஸ் பாக்கிரா வாபஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. தம்பி, கபாலி அண்ணன் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. சரி போலாம். டேய் 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 தரணி, அதான் ஒரு பிரச்சனை இல்லடா. ப்ளீஸ் ரா. அண்ணா போலாம். சொல்ல போறான் பாறா. ஏண்டா என் எதிரில் நிக்கிறவனே சும்மா விட மாட்டேன். நீ எலெக்ஷன்ல ஏத்து நிக்கிறியா? நான் என்ன பண்றேன் பார். டேய் எதுக்குடா ஒப்பாரி சார்? தரணி செத்தா போயிட்டான், கொஞ்சம் கம்முன்னு வரியா? டேய் அங்க பாறா, கார்ல வந்து இறங்குறா. டேய் தரணி, என்னடா ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்க? எல்லாம் உண்டாயிமாடா. ஏடா டேய் இருடா, நான் அப்பவே போனேன்னு சொன்னேன், கேட்டியாடா? லூசு பையல, அவன் அரசியல்வாதிக்கு அஷ்டனான மாதிரி அழகா நடந்து வந்திருக்கான். அவனை போயிட்டு அடி வாங்கிட்டான்னு கேட்டுட்டு இருக்கா. போடா அந்த பக்கம். டேய் தரணி, போனவன் மாதிரியே திரும்பி வந்திருக்க. அந்த கபாலி எதுக்கு தாண்டா அவனை கூப்பிட்டு சொன்னாரு? அங்க என்ன தாண்டா நடந்துச்சு? டேய் ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என்ன எலெக்ஷன்ல நிப்ப நீ? டேய் எல்லாம் வெளியே போங்கடா. தம்பி, நான் ஜெயிக்கிறது உன் கையில தான்ப்பா இருக்கு. தொடர்ந்து 10 வருஷமா கவுன்சிலரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஜனங்களுக்கு என் மேல இருக்கிற பயம்தான்ப்பா. நான் ரவுடிங்கிறதுனால தான் என்னை எதிர்த்து யாருமே நிக்கிறது இல்லை. இப்போ நான் தோத்துட்டா அதுக்கப்புறம் என் மேல இருக்கிற பயமும் போய் என் பதவியும் போய், ஐயோ அதை நினைச்சாலே நெஞ்சு பதறுதுப்பா. நாமினேஷனை வாபஸ் வாங்கிருப்பா. டேய் நான் ஒன்றும் அவனை ஏற்று நின்று கவுன்சிலரா ஜெயிக்கணும்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலடா. நான் அவனை ஏற்று நின்னா அவன் என்ன ஆஃப் பண்றதுக்காக நமக்கு ஏதாவது பணம் கொடுப்பான். அந்த பணம் நம்ம கிரவுண்டு வாங்குறதுக்கு உதவுமே தாண்டா இப்படி பண்ணேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கலடா. இதோ 50,000 ரூபாய் கொடுத்தான். நான் நாமினேஷன் பண்ண செலவு போக 40,000 ரூபாய் மிச்சம். இப்போ மொத்தம் நம்ம கிட்ட 60,000 ரூபாய் இருக்கு. இன்னும் நம்ம கிரவுண்டு வாங்குறதுக்கு நமக்கு 2,40,000 ரூபாய் தேவை. என்னடா பண்ண போறோம் பணத்துக்கு? நம்ம பையன் தானா வீட்டுல இருக்க? இந்நேரம் வீட்லயே இருக்க மாட்டேன், உள்ள இருந்து வர சாப்பிட வந்தப்பா. இந்த நேரத்துல சாப்பாடு தண்ணி குடி வந்தா. தண்ணியா? என்ன ஒரு மாதிரி பம்மர? ஒண்ணு இல்லப்பா. டேய் என்னடா ஏதோ கை வச்சு மறைக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, ஒரு அவசர வேலை போயிட்டு வரப்பா. இல்லப்பா டேய் கையடா. ஏதுடா பணம்? அது கிரவுண்ட் வாங்க பணம் இல்ல,
அதனால நீ நெல்லு போட்ட காசு இருக்குல்ல, நெல்லு போட்ட காசை? அதை எடுத்துக்கிட்டேன்பா. எடுத்துக்கிட்டியா? அவன் விவசாயத்துல பணத்தை போட்டு திரும்ப வராம தற்கொலை பண்ணிட்டு சாவறானுங்க. ஏதோ கடவுள் நமக்கு இந்த அளவுக்காவது கொடுத்துருக்கான். இதை வச்சு வாழ்ந்து விட்டுட்டு இந்த பணத்தை எடுத்து கிரவுண்ட் ஆக போறேன். ஏதோ பழைக்கிறதுக்கு வழியே பார்க்க மாட்டியா? போடா, என் கண்ணு முன்னே நிக்காது. போடா, தொலைச்சு கட்டிடுவோம். ஓடி போ. அம்மா இருமா. என்னடா கிரவுண்ட் வாங்குறது பணம் பத்தல, யார்கிட்டயாவது வட்டிக்கு வாங்கி கொடுமா. டோய், நீ என்ன உட்கார வச்சு சோறு போடுவேன்னு பார்த்தா ஒன்ன உட்கார வச்சு நான் தண்ட சோறு போட்டுட்டு இருக்கேன். தண்ட சோறு எப்ப பார்த்தாலும் கிரவுண்ட் சுத்திட்டு இருக்கேன். போறாதுக்கு இந்த வீட்டுக்கு ஓலை மாத்தணும்னா அதுக்கு உனக்கு வக்க இருக்காடா? இந்த லட்சணத்துல வட்டிக்கு பணம் வேணும்னு வெக்கமே இல்லாம வந்து கேட்டுட்டு இருக்க நீ. இங்க பாரு, ஒழுங்கா சொல்லிட்டேன், மரியாதையா வேலைக்கு போயிடு. இல்ல சோத்துல விஷம் வச்சு உட கொன்னுடு வேண்டாம். போடா, எனக்குன்னு வந்து பிறந்தது பாரு. வணக்கம். சொல்லுங்க. உங்க தம்பி ரமேஷோட ஃப்ரெண்டு பாதூர்ல இருந்து வரோம். சரி, நீங்க தண்டலுக்கு பணம் கொடுக்கறதா ரமேஷ் சொன்னா. 3 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ எவ்வளவு பணம் கட்டணுமோ நாங்க கட்டிடுவோம். சின்ன பசங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் பிரச்சனை. இத்தனை வருஷம் நாங்கள் விளையாடுனது கிரவுண்டை அந்த இடத்தோட ஓனர் வேற ஆள்கிட்ட வித்துட்டாருண்ணே. அந்த கிரவுண்டை மறுபடியும் வாங்கணுண்ணே. அதுக்கு தானே. ஏப்பா, அந்த கிரவுண்டுலாம் வேற கிரவுண்ட்ல போய் விளையாட வேண்டியதானே? உங்களை நம்பிலாம் பணம் தர முடியாது. வேணும்னா வீட்டுல இருந்து பெரியவங்க அனுப்புங்க. ஓகேவா? பண்ணிடுப்பா. எமோஷனல் ஆகாதரா. குணோண்ணனை பார்க்க வந்திருக்கோம் நாம. அவரு வேறு வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. இது அவங்க ஏரியா, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஏரியா பக்கம் வரட்டும், அங்கே பார்த்துக்குவோம். அப்பா என்னப்பா, ஏதோ காலையிலேயே முக்கியமான விஷயமா டவுனுக்கு போறதா சொல்லிட்டு போனீங்க. என்ன விஷயம்? இந்தா பிடி. என்னப்பா இது? பாரு. ஏய், பணம்டா. எதுக்குப்பா இது? கிரவுண்ட் வாங்க பணம் இல்லைன்னு சொன்னேன்ல, அதான். எப்படிப்பா இவ்வளோ பணம்? நம்ம வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். 3 லட்ச ரூபா பணம் வேணும்னு தான் கேட்டேன். அவர் இருந்துட்டு 2 லட்ச ரூபா தான் தர முடியும்ட்டாரு. என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க இந்த ஒரு வீடு தான் இருக்கு. இந்த வீட்டையும் அடமானம் வச்சுட்டா எப்படிப்பா? தம்பி, என் பையன் ஆசைக்கு முன்னாடி இந்த வீடு ஒன்றும் எனக்கு முக்கியம் இல்லை. உங்க வயசு பசங்கள்லாம் இந்த காலத்துல குடியும் கும்மாளமா சுத்திட்டு இருக்கப்போ ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு பாடுபடுறது எனக்கு பெருமையா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சமயத்துல உதவி செய்யறது அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும்ப்பா. முருகா, முருகா. என்னடா முருகா இருக்கானப்பா? எதுக்குடா அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் சொல்லி அவன் காலை உடைச்சு அனுப்பிட்டீங்க. ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வீட்டுக்கு வந்து கை கால் கூட கழுவல, அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. என்னாச்சுப்பா? எப்படி அடிபட்டுச்சு? அதை கேட்டு என்னடா பண்ண போறேன்? வந்துட்டாங்க பெரிய தியாகி மாதிரி. இனிமே வீட்டு பக்கம் வந்தீங்க மரியாதை கட்டுறோம். போடா. டேய், அவன் எங்கடா போயிருப்பான்? எப்படி அடிபட்டு இருப்பான்? அதான் சொல்லவே மாட்டாரே. ஏய், எப்படி ஊந்துப்பட்ட ஜிஹெச் தான் சேர்த்துருப்பாங்க. வாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். சரிடா, வாங்க. முருகா, டேய் முருகா, என்னாச்சுடா? உனக்கு அடிபட்டுச்சுன்னு உங்க அப்பா சொன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் ஃபாரின் போகிற விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கள் அப்பா பொய் சொல்லிட்டாருடா. என்னடா சொல்ற? ஃபாரின் போறியா? ஆமாண்டா. இடத்த வாங்குறதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணாலும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் நான் ஃபாரின் போனால் 2 மாதம் சம்பளத்தை அட்வான்ஸாக இங்கேயே தரேன்னு சொன்னார்ரா. வேறு வழி தெரியல, அதான்டா ஒத்துக்கிட்டேன். அதுக்காக எங்ககிட்ட சொல்லாமல் போகிறதா? சே, அதுக்கு இல்லைடா. நான் ஃபாரின் போகிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா எங்கள் அப்பா என்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரா. அது மட்டும் இல்லைடா, எங்கே நான் உங்ககிட்ட போகிற விஷயத்த சொன்னால் தடுத்துறீங்களோன்னு பயந்துக்கிட்டு தாண்டா உங்ககிட்ட சொல்லலை. என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மச்சான், உங்க அப்பா எவ்வளவு திட்டியும் ஃபாரினுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்ச நீ இன்னைக்கு நம்ம ஊருக்கு கிரவுண்டு வேணுங்கிறதுக்காக இப்படி ஊரை விட்டே போறியாடா? டேய், இது பெரிய விஷயமாடா. என் உசுரை கொடுத்தாதான் நம்ம ஊருக்கு கிரவுண்டு கிடைக்கும்னா அதை செய்யறதுக்கு நான் தயாராக தாண்டா இருக்கிறேன். இந்தாங்கடா, இதில் 20,000 ரூபா பணம் இருக்குது.
மச்சான் ஏதோ என்னால முடிஞ்சது. நீ கவலைப்படாத மச்சான். நீ ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது கண்டிப்பா நம்ம ஊர்ல கிரவுண்ட் இருக்கும்டா. இருக்கும். நீ போயிட்டு வா மச்சான். நீ கவலைப்படாத மச்சான். ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வா. நான் விளாடுறீங்களா? அவன் அந்த இடத்துக்கு 5 லட்சம் கொடுக்குறான், 6 லட்சம் கொடுக்குறான், கியூல வந்து நிக்கிறான். இப்போ 20,000 ரூபாய் கம்மியா இருக்கு. விளாடுறீங்களா? பார், நான் சொல்றத நல்லா காதல வாங்கிக்கோங்க. இன்னும் 4 நாள் தான் டைம் கொடுப்பேன். 3 லட்சத்தோட வந்தாதான் அந்த இடம் உனக்கு கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்க, வேலைக்கிட்ட அந்த இடத்த கொடுத்துருவேன். போடா, போய் பணத்தோட வாடா. அவனுக்கு பாதி வேலைக்கு கொடுத்தா வந்துட்டானுங்க இடம் வாங்க. என்னப்பா பணம் கிடைச்சதா? தரணி, நானும் எங்கெங்க முட்டி மோதி கேட்டு பார்த்துட்டேன். யாருமே பணம் தர மாட்டேன்றாங்க. மண்ணை நம்பி பணத்தை தரேன்றாங்க, ஆனா மனுஷனை நம்பி தர மாட்டேன்றாங்க. என்ன உலகமோ. பா, இப்ப மீதி பணத்துக்கு என்னப்பா பண்றது? டேய், டீ கடை பக்கமும் வர்றதே இல்லை. என் மேலே எதுவும் கோவமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. அண்ணே, கிரவுண்டு வாங்குறதுக்கு 20,000 பணம் குறையுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்கேயும் பணம் கிடைக்கல. ஏண்டா டேய், முன்னாடிலாம் எதுக்குனாலும் என்ன தேடி வருவீங்க. இப்போ என்னடானா நான் உங்களை தேடி வந்து கிரவுண்டு பிரச்சனையே கேட்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் என் நேரம்டா. இல்லைண்ணே, நாங்கள் கிரிக்கெட் ஆடினாலே உங்களுக்கு பிடிக்காது. இதில் கிரவுண்டுக்காக பணம் கேட்டால் நீங்கள் திட்டுவீங்களோன்னு தான் நாங்கள் சொல்லலை. டேய், நீங்கள் கிரிக்கெட் ஆடுறதுக்கு தான் திட்டியிருக்கேன். கிரவுண்டு வேணாம்னு என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேனடா? பெரியவங்க செய்ய வேண்டிய வேலையை சின்ன பசங்களா சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. இது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம்டா. என்கிட்ட வசதி இருந்தா நானே காசை போட்டு அந்த இடத்த வாங்கி தந்துடுவேன்டா. என்கிட்ட இருக்குது இந்த 3000 ரூபா தான். இந்த 3000-ஐ 30,000-மா மாற்ற வழி இருக்கு. அது உங்களால் முடியும்டா. என்னன்னு சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிற மடப்பட்டுங்கிற ஊரில் ஒரு கபடி மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 30,000 ரூபாய். இந்த 3000-ஐ போக்குவரத்து செலவுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸுக்கும் வச்சுக்குவோம். போய் விளையாடுவோம். கண்டிப்பாக ஜெயிப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தான். உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். என்னடா சொல்கிறீங்க? அண்ணே, காமெடி பண்ணாதீங்கண்ணே. கிரிக்கெட் விளையாட நாங்கள் எப்படி நான் கபடி விளையாட முடியும்? இப்படியே நாங்கள் கபடி விளையாடினாலும் ஜெயிக்க முடியுமாண்ணே? டேய், ஏன்டா முடியாது? இங்கே முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுடா. முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும். எதுவும் சாத்தியம்டா. நம்மளால முடியாதுங்கிறத வேற எவனோ செஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? உங்களால் கண்டிப்பாக முடியும்டா. உங்கள் மேலே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. சரிண்ணே, நாங்கள் வரோம். இது போதும்டா. நான் ஜெயிக்க வைக்கிறேன். வாங்கடா.